ஒரு நாள் ஆயுஷ் நாளுக்கு எங்கள் வாழ்க்கையை கூட கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே இந்த புதிய நாளையும் கூட சுவாமி உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிது ஆண்டவரே கர்த்தாவே. இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையை நிரப்புவதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா. கோடான ஓடி சோத்திரங்களுடைய இந்த காலை வேளையில் உம்முடைய பொற்பாதங்களை அர்ப்பணிக்க ராஜா. ஜீவனுள்ள நாட்களால் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களில் கூட சுவாமி ஆம்படியா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் தொடர்மையான பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி ராஜா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகம் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் முன் செல்வதற்காக நன்றி ராஜா. தடைகளை நீக்கப்படும் ஜெய கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் முன்பாக கடந்து செல்வதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. வானத்தை பூமியை மண்ட சராசனை சிருஷ்டித்தவரே எம்மை சோத்தரிக்க ராஜா. ஆண்டவரை எங்கள் மீட்பரே கண்மலையை எங்களை காண்கிற தேவனே எம்மை சோத்தரிக்க ராஜா. ஆண்டவரை எங்களை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தாவே எம்மை சோத்தரிக்க ராஜா. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டே அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்த தேவன் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த காலை பொழுது சுவாமி உம்மை நோக்கி பார்க்க ராஜா, உம்மை நோக்கி பார்த்த மங்கள் பிரகாசம் அடைந்த ராஜா. ஆண்டவர் என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போது வாக்கு பண்ணின தேவன் இந்த காலையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாஜா சுவாமி. ஒவ்வொரு முகத்தை நீ பிராசிக்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி தடைகள் யாவற்றையும் நீக்கி போடுவதற்காக நன்றி. ஜெய கிறிஸ்துவா எங்கள் வாழ்க்கை முன்பாக கடந்து செல்வதற்காக நன்றி. வனாந்தரத்தில் வழியை திறக்கிற தேவன், அவாந்தரில் நீரிட்டில் உண்டாக செய்கிற தேவன் இந்த காலைவெளி ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே, சோத்திரம். செங்கலை இரண்டாக பிளந்த தேவன் அப்பா, யோதானை பின்னிட்டு திரும்ப செய்த தேவன், ஆண்டவை எரியோ முதலில் விளைச்செய்த தேவாதி தேவன், சேனையில் கர்த்தர் இந்த நாளில் முன் செல்வதற்காக நன்றி ராஜா. இந்த அருமையான இந்த காலை ஜெபவேளை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ஜா. ஆண்டவரே உம்முடைய தேவ மகிமை, தேவ பிரசனம், ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே இந்த இடத்தில் இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சக்கனா மகிமை இந்த இடத்தை நிரப்புட்டு ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய ஆவியின் அபிஷேகம் இந்த காலையில் எங்கள் மத்தியில் இறங்குவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவர் மேலும் அமருவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவர் இந்த சிறிய ஜெபவேளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. நாங்கள் பாடுகிற பாடலில் ஆண்டவரே கர்த்தாவே உடைய பிரசனம் இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற தியானத்தில் அப்பா உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு உள்ளத்தில் வெளிப்படுத்துவதற்காக நன்றி சோத்திரம் அப்பா. ஜெபவேளை அப்பா ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்க போகிறதுக்காக நன்றி ராஜா சுவாமி. அப்படியாக இந்த வேலையை ஆசீர்வாதம் தருவதற்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா உம்முடைய மாறாத உம்முடைய பிரசனம் மகிமை இந்த இடத்தை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே, சோத்திரம். துதி ஞான மகிமை அனைத்தையும் உம்முடைய கருத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்ள பிதாவே, ஆமென். திரியருக்கு துதி உண்டாவதாக. இந்த 17ஆம் நாள் தவக்காலத்தின் 17ஆம் நாள் காலையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் குறைகள் எல்லாம் தமது ஐஸ்வர்யத்தின்படி, தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படி தம்முடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அதற்கு பின்பதாக நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுத்து நம்மை தேற்றி நடத்துகிறவராக, நமக்குள் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக. அல்லேலூயா. அவர் நமக்காக வழிகளை ஆயத்தப்படுது. நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவளை தெரியாத பாதையிலே நடத்தி கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்ற அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறபடியால் கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே ராஜாவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ பரதேசியாய் தங்கி வருகிற இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். இதற்கு பின்பதாக பிள்ளைகளோட நித்திய தலைமுறையாக என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதை ஈசாக்கு யாக்கோபோடு கூட உறுதிப்படுத்தி இந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க, உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி உங்களை பெருக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை
கைத்தட்டி பாடும். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்க வேண்டி சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். கைத்தட்டி பாடி கர்த்தரை மேம்படுத்து. அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். கைத்தட்டி. நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். கைத்தட்டி பாடுங்க, மகிழ்ச்சியோடு பாடி. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். ஆமென். நன்றி ஆண்டவரே. பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம்முடைய பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அவரை போல நல்ல தேவன் அல்ல. அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, ராஜாதி ராஜாவை இந்த காலை வேளையிலே கருத்துடனே பாடி ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பூமி அனைத்தையும் ஆளுகிறவர் உங்களையும் ஆளும்படி வைப்பார். கைத்தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு தர வேண்டும் வாக்கு பண்ணி இருக்கிற தேவன். இந்த காலை வேளையில் துதிக்கலாமா? ஆமென். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். நீங்க பாடுங்க, கைத்தட்டி. ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இருப்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். கைத்தட்டி. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். கைத்தட்டி பாடுங்க. நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நீங்க துதிக்காம இருக்க கூடாது. எல்லாரும் வாய் திறந்து மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். உங்க மலையை கூட உங்களுக்காக வழியாக்குகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கைக்கு தடைகளை உடைக்க, தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார்.
ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. கைத்தட்டி வாய்த்திருந்து வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய பாடுங்க. ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். கை தட்டி வாய்த்திருந்து ராஜாவை துதிப்போம். ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். எழுந்து பாடும். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் தடைகள் சங்கிலிகள் கட்டுகள் இன்றைக்கு முறியட்டும், முறியட்டும். தடைகள் முறியட்டும், தடைகள் உடையட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விட நீங்க துதிக்கும் போது தடைகள் சங்கிலிகள் ஈட்டிகள் கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு முறிந்து போவதாக சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். கைத்தட்டி வாய்த்திருந்து நீங்க துதிக்கிற வேளை எரிகோ போன்றிருக்கிற தடைகள் தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்தில். ஓ ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஓ நன்றி 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 நன்றி. தடைகள் உடையட்டும், சங்கிலிகள் முறியட்டும், கண்ணிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு தடைகள் உடைக்கப்படுவதாக. யுத்தங்களை ஓய பண்ணுவீராக, ஒளிந்து போக பண்ணுவீராக, இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே எல்லா சங்கிலிகள், எல்லா விதமான கட்டுகள், பலவீனங்கள், வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அல்லேலூயா. பலவீனங்கள், சோர்வுகள் இன்றைக்கு மறைந்து போக கட்டளை கொடுக்க. திருமண தடைகள் உடையட்டும், குடும்பத்தில் போராடுகிற ஆவிகள் விலகட்டும், தடையை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது அழிக்கப்படும். வேலையில் இருக்கிற தடைகள் உடையட்டும் ஆண்டவரே. கட்டுமான பணியில் இருக்கிற தடைகள் உடையட்டும். எந்தெந்த தடைகள்லாம் இருக்கிறதோ இப்பொழுதே முறிந்து போக நான் கட்டளை கொடுக்கிறேன். ஓ ரபஷந்த ரபல ரகதர மணி ரபௌக்கர பரிபிதர பலரபௌரிக்க வளர. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா. இந்த காலை வெளியிலே முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு ஆராதிப்போமே அவரை முழு மனதா. நன்றி. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. இந்த காலை வெளியிலே நீங்க முழு மனதோடு, முழு மனதோடு நன்றி செலுத்தி ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளையா முன் குறிச்சு ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை இன்னொரு ஏற்படுத்தினவரே உமக்கு நன்றி.
ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டீரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை மீட்டுக் கொண்டீரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா தகப்பனே தெரிந்தெடுத்து இந்த நாள் வரை எங்களை காப்பாற்றி வந்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லு. ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா இந்த வாழ்க்கை இல்லை, நீங்க இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் இல்லை, நீங்க இல்லைன்னா இந்த ரட்சிப்பு இல்லை, நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என் குடும்பம் இந்த ஆசீர்வாதத்தை சந்திச்சிருக்க முடியாது ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை என்றோ முடிஞ்சு போகும் ஆண்டவர். உம்முடைய கிருபைக்காக நன்றின்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா, நன்றி. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நீங்க சொல்லுங்க, கரை உயர். நான் நிற்பதும் உங்க கிருபை, உங்க கிருபைதா, நான் நிலைப்பது, நான் நிலைப்பதும், நான் அழிந்து போகாமல் நிலைப்பது, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாத, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய கிருபை, எங்களை மீட்டுக் கொண்டது உங்களுடைய கிருபை, நாங்கள் இன்று வரை நிற்பது உங்களுடைய கிருபை. ஆண்டவரே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஆண்டவரே, எத்தனை நேரங்களில் கலக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கண்ணீரின் பள்ளத்தால் எல்லாவற்றையும் கடந்து வர, தாண்டி வர உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் இன்றைக்கு நின்று உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. உம்முடைய கிருபையை ஆண்டவரே அப்பா எங்கள் மேல் பொழிந்து இன்னும் கிருபை மேல் கிருபை தந்து எங்களை பலப்படுத்துவது. இந்த காலை வேளையிலே இன்னும் உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும். இன்னும் நாங்கள் துதித்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். இன்னும் துதிப்பேன், என் முகத்திற்கு ரட்சிப்பு மாணவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாய் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் செய்வோம். எங்கும் நிறைந்தவரே, எல் சடாய் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த பூமி இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவை, இமானுவேலரே, எபினேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவன் ஆமராடி, இந்த நாளிலும் அன்பு தகப்பனே, உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய திட்டங்களை செய்யும்படி எங்களுக்கு உங்களுடைய கீழ்ப்படிதலை வைத்து வைப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நொடியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வீராக, நீர் நடத்துவீராக. ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்முடையது, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பு தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவன் கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவன். ஆதி தாயும் தகப்பனும் கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு காரியத்தை வைத்தார். ஆனாலும் வஞ்சிக்கப்படும்படி நம்முடைய ஆதி தாயும் தகப்பனும் விழுந்து போகும் பொழுது இந்த பூமியிலே அவர் திட்டத்தை நிறைவேற்றும்படி, அவர் சித்தத்தை செய்யும்படி மனிதர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி 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 அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்களுடைய காரியங்களை தன்னுடைய காரியங்களாய் எடுத்து எல்லாவற்றையும் செய்து முடித்து கொண்டே இருக்கிறார். ஆதலால் அவரே இறங்கி வந்தார். மாம்சத்தின் தகப்பன் விழுந்து போகும் பொழுது ஆவிக்குரிய தகப்பனாய் இந்த பூமியிலே நாம் ரட்சிக்கப்படும்படி வந்து இறங்கிய தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் வெற்றி கொண்டார். அவர் பெயர் ஜெய கிறிஸ்து. வெற்றி கொண்டார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, படிச்சுக்குங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, யாரை போல? இயேசுவை போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவர் கீழ்ப்படிதலுக்கு முன் மாதிரி. தேவன் விரும்புவது கீழ்ப்படிதல். முதலாவது தேவன் விரும்புவது கீழ்ப்படிதல். இந்த பூமி புரட்டி போடும்படி, கீழ்ப்படியாமையினாலே புரட்டி போடும்படி பிசாசின் திட்டம் நிறைவேறியது. ஆனாலும் தேவ திட்டம் உன்னதமானது. அவர் ஏற்கனவே இந்த திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருப்பாரானால் இந்த நாளிலே உங்களை நடத்துவது அவர்தான். அல்லேலூயா. அவர் நடத்துவது அவர்தான். சிலுவையின் பாதை நாட்களிலே வந்திருக்கிறோம். தேவன் இந்த நாளிலும் அவருடைய ஜீவனுள்ள வசனங்களால் நம்மை நிரப்புவாராக. ஆதியாகமம் 26 அதிகாரம் 22 வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் என்று பெயரிட்டார். ஈசாக்கு ஒரு இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ரெகபோத் என்றால் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதற்கு முன்னாடி வார்த்தை சொல்லுது, நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இப்பொழுது நாம் படித்த பாடல் கூட ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். முன்னோர்களை பற்றிய அந்த வார்த்தை அவருடைய பெயர் வருவது என்றால் அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய பெயர், நம் முன்னோர்களின் பெயர் நிலைப்பது என்றால் சத்தியமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஈசாக்கு சொல்கிறார், நாம் வாழும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் கர்த்தர் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார். ரெகபோத் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் வாழும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்வது, நீங்கள் வாழும்படி உங்களுக்கு இடம் உண்டாக்கினேன். உங்களுடைய வாழ்க்கை ரெகபோத் நடந்துட்டு இருக்கு, அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார். 26 அதிகாரம், ஆதியாகமம் 26 அதிகாரம் 1 வசனம், 2 வசனம், 3 வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் ஈசாக்கு வாழும் நாட்களிலே ஏற்பட்டது. ஈசாக்கு வாழ்ந்த நாட்களில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்தாரோடு எங்கு செல்கிறார் என்றால் பெலிஸ்தர் தங்கி இருக்கிற அந்த பெலிஸ்தர் இடத்தில் செல்கிறார். ஆனால் 2 வசனம் சொல்கிறது, கர்த்தர்
கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், எங்க போக சொல்றாரு? நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பாருங்க, அவர் பெலிஸ்தரிடத்தில் போகவில்லை. அவருடைய இருதயம் எகிப்துக்கு போகும்படி தயாராக இருந்தது. அவருடைய இருதயம் பசுமையான ஒரு தேசத்தை பார்த்து, இங்கு பஞ்சம், எகிப்திலே போய் செழிப்பாக இருப்போம் என்று சொல்லி அவர் இருதயம் எகிப்தை நோக்கி திரும்பி இருந்தது. நம் இருதயம் எதை நோக்கி திரும்பி இருக்கிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொன்னாரு, வெளியில நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், இருதயத்தை பார்க்கிறவர் இருதயத்தை பார்த்து சொல்றாரு, ஈசாக்கு, நான் சொல்ற தேசத்துல நீ குடியிரு. எகிப்து பசுமையான தேசம்தான், ஆனா நான் இப்போ உனக்கு சொல்றேன், நான் சொல்லும் தேசத்திலே நீ குடியிரு. அங்க என்ன செய்வேனா, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நான் இப்போ வந்து அமர்ந்திருந்தோன்னே, ஜீவனுள்ள வார்த்தைகள் அவருடையது இல்லையா, ஒவ்வொரு இடங்களிலும் அங்கீகரிக்கப்படும். அவரே அந்த வார்த்தையை தந்தார் என்று அங்கீகரிக்கப்படும். இந்த மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் இந்த பாட்டு பாடும் பொழுது அவருடைய வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டது. மகிழ்ச்சியாக உணர்ந்தேன். ஈசாக்கின் தேவன் கீழ்ப்படிதல் உள்ள இந்த மனிதர்களுக்கெல்லாம் தகப்பன். ஈசாக்கை பார்த்து அவன் இருதயம் எகிப்தை நோக்கி திரும்பி இருக்கும் பொழுது கூட அவர் சொன்னார், பெலிஸ்தரிடத்திலே போய் தங்கியிரு என்று சொன்னார். நீங்களும் நானும் பெலிஸ்தரிடம் என்று சொன்னால் இங்க என்ன சொல்லப்படலாம் என்றால், உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடம், உங்கள் மேல் எப்பொழுதும் எதிராளிகளாய் உங்களை கணிக்கும் ஒரு மக்கள் கூட்டம் உள்ள ஒரு இடம், உங்கள் வளமைகளை உங்கள் சொத்துக்களை அபகரிக்கும்படி காத்திருக்கக்கூடிய ஒரு இடம், மனிதர்களை கொண்ட இடம். அந்த இடத்துக்கு போ என்று சொல்கிறார். நாம் அந்த இடத்துக்கு போயிடுவோமா? பஞ்சம் வந்துருச்சு, எகிப்துக்கு போக எனக்கு வழி இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, எகிப்து திறந்தும் இருக்கு. ஆனால் தேவன் சொல்கிறார், என் பிள்ளையே, நான் உனக்கு சொல்றேன், நான் சொல்ற இடத்துக்கு போ, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர் காட்டும் வழியிலே நடக்கும்படி ஈசாக்கு இடத்தில் சொல்கிறார். நான் காட்டும் தேசத்திற்கு போ, அந்த தேசத்திலே வாசம் பண்ணு, கூடியிருந்து நீ இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எகிப்துக்கு போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்க நம்ம ஓரத்தில் கூட வாழ்ந்துடலாம். அந்த பசுமையான இடத்தை என் குழந்தைகளுக்கு உணவெடுத்து என் வாழ்க்கையை நான் வளமாக்கி விடலாம். இந்த பஞ்சத்தை நீக்கும் பொழுது நான் வந்து சேர்ந்து விடலாம். தேவன் சொல்கிறார், பஞ்சம் மட்டும் இல்லை உனக்கு, இப்ப நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன். எங்க கூட்டு போறாராம்? உங்கள் எதிராளிகளின் மத்தியிலே வாசம் பண்ணும்படி கூட்டு போறாராம். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? சொன்னீங்களா? எதிராளிகள் மத்தியில் வாசம் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்கள் எதிராளிகளின் மத்தியில் வாசம் பண்ண, பூமியே அவனுடைய கையில் இருந்தது. இப்ப என்ன சொல்றாரு நம்மளை பார்த்து, மனிதர்களின் பலவீனமான மனித கூட்டங்களின் நடுவே உங்களை நான் அமரச் செய்வேன். ஏன் அமரச் செய்தாரு? ஏன் எகிப்தின் சேனையை கடலுக்குள் அமிழ்த்தினார்? தேவன் சொல்கிறார், நானே தேவன் என்று அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. நம் கை ஓங்கி இருக்கு, என் பலன் செய்தது என்று ஒருவரும் சொல்லக்கூடாதபடி இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா அவர் சொல்கிறார், நானே தேவன் என்று இந்த பூமி எங்கும் அறிந்து கொள்ளும்படி அத்தாட்சிகளை வைக்கும்படி நான் செங்கடலை பிளக்கிறேன், நடுவிலே பயில் காட்டி அவர்களை அழைத்து அவர்களை மூடி போடுவேன். அல்லேலூயா. யாருக்காக செய்தேன் என்றால், என்னுடைய பிள்ளைகளாகிய அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திற்காக நான் இதை செய்தேன். இந்த பூமி ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக? இயேசு கிறிஸ்து எப்படியாவது இந்த பூமிக்கு வந்துடணும். அதான உண்மை. இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தின் வழியாக இந்த பூமிக்கு வந்துடணும். அந்த திட்டம் நிறைவேறும்படி ஒவ்வொரு கீழ்ப்படிதலுள்ள ஒவ்வொரு ஜனக்கூட்டத்தின் தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டே வந்தார். பூமியை அழித்து போட வேண்டும் என்று நினைத்த தேவன், அவருடைய உடன்படிக்கை என்ன? அவருடைய உடன்படிக்கை என்ன? இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும். அவருடைய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையாக நோவாவை உயிரோடு விட்டு வைக்கிறார்.
ஒவ்வொரு முறையும் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனிதனை தேடுகிறார். என்னுடைய காரியத்தை செய்யும்படி நீ வா என்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு வளமையான இடங்கள் இருக்கு, ஆனால் இப்பொழுது சொல்கிறார். யாருக்காக சொல்கிறார் தெரியாது, அது எனக்காகவும் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல், நீ வளமை என்று நினைக்கிற அந்த இடத்திற்கு போகாமல், நான் உங்கூட பேசுற தெய்வமா இருக்கிறதுனால, நீ என்னை திறந்து தினந்தோறும் என் வார்த்தைகளை நீ கவனிக்கிறதுனால நான் உங்கூட பேசுறேன்ல, உன் இருதயத்தில் பேசுவது நான் தானே, வேற யாரும் இல்லைல, அப்ப நான் காட்டும் தேசத்திற்கு நீ போ, நீ அங்க போ என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். வேற எங்கேயும் போகாதீங்க. தூரமா பார்க்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தோன்றலாம், ஆனால் தேவன் சொல்கிறார், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய தேவன் என்பதாலே முக்காலங்களுக்கும் ஒரு தேவன் உண்டு, வருங்காலத்தை அறிந்த தேவன் உண்டு. அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்கும்படி, அவர் சொல்லும்படி, அவர் சொல்லும் தேசத்திற்கு நாம் போக வேண்டும், அல்லது அவர் சொல்லும் காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஈசாக்கு உடனடியாக என்ன செஞ்சாரு? நாலாம் வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமின் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து, உங்கள் சந்ததியின் மேல் அவர் வைத்த வாக்குத்தத்தம், அவருடைய கிருபை எத்தனை வருடங்கள் இருக்கு? 1000 வருடங்கள் கிருபை. நினைச்சு பார்க்க முடியுமா? 3 இன்சியல் போட்டவங்களை நம்ம பார்க்கிறோம், 4 இன்சியல் போட்டவங்களை பார்க்கிறோம், அதற்கு மேல இன்சியல் போட்டவங்களை இந்த பூமியில நம்ம பார்க்க முடியல. 1000 தலைமுறைக்கும் ஒரு தகப்பன் உண்டு. உங்களுடைய வம்சத்தின் மூத்தோர்கள் இந்த இடத்துல நடந்து சென்றிருப்பார்களானால் அவர் சொல்லுவாரு, நான் அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். எப்படி? அவர்கள் நடந்த இடத்தை நம்மளுக்கு தெரியாது. ஏன் சகோதரர் இந்த இடத்துல இப்படி ஒரு ஜெப மையத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர் உள்ளத்திலே கடவுள் பேசினார் என்று யாருக்கும் தெரியாது. தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 1000 வருடம் கிருபை உள்ளவராயிருக்கிறார். யாருக்கோ கொடுத்த ஆசீர்வாதம், அல்லேலூயா. இந்த மூதாதையருக்குள்ளே கொடுத்த ஆசீர்வாதம், அந்த ஒரு தகப்பன் கீழ்ப்படிந்திருந்ததனாலே நம் இருதயம் இயேசுவை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. என் சொந்த நேற்று கேட்ட அந்த வசனத்தின்படி சொந்த கிரிகளினால் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர் இயேசு. நம்முடைய இருதயத்தை பார்த்து, நம்முடைய மூதாதையர்களின் சத்தியத்தின்படி, நம் மூதாதையர்கள் அவர் சத்தியத்தின்படி நடந்ததனாலே, கீழ்ப்படிந்ததனாலே உங்களையும் என்னை அழைத்து வந்து இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். உண்மைதானே? கிறிஸ்துவின் பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். நீங்க நினைச்சு பாருங்களேன், மற்ற மனிதர்களைப் போல கிறிஸ்துவை அறியாத காலங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருந்திருந்தால் இந்த பூமியிலே நாம் இருந்திருக்க முடியாது, நாம் பூமியிலே வாழ்ந்திருக்க முடியாது. அழிந்து போயிருப்போம், மண்ணுக்குள் போயிருப்போம். நம்முடைய வம்சங்களின் நிலைமை என்னன்னே தெரியாது. அவர் நினைவு கூர்ந்தார். உங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லது உங்கள் மூதாதையருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து உன்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் எங்க போகணும்? எதிராளிகள் மத்தியிலே நான் அனுப்புற இடத்துக்கு போ. என்ன செய்வனா? உங்க தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுவேன் சொன்னாரு. ஈசாக்கு யார்? ஈசாக்கு எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஈசாக்கு ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து செல்லும் பொழுது என்ன கேட்கிறாரா? 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பாருங்க, இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு பாருங்க. ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேலே ஈசாக்கை படுக்க வச்சு ஒரு கட்டும் கட்டிட்டாரு. ஈசாக்கு எழுந்து ஓடவில்லை. நானாலாம் இருந்திருந்தேனாக்க எங்க அப்பாவை என்ன செஞ்சிருப்பேன்? நல்ல வேளை எங்க அப்பாவை வேகமாகவே கடவுள் என்னுடைய காலங்கள் வரும் முன்னே அவரை எடுத்துக்கொண்டார். தேவன் நமக்கு தகப்பன் அவராய் இருப்பதனாலே இந்த ஈசாக்கு கீழ்ப்படிந்தவராய் அந்த கட்டையின் மேலே படுத்திருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய கையிலே கத்தியை எடுக்கும் வரை, ஆபிரகாம் தன் கையிலே கத்தியை எடுக்கும் வரை அவனை சோதித்து அறிகிற தேவன். என்ன சோதனை? கீழ்ப்படுகிறானா? என் பிள்ளை கீழ்ப்படுகிறானா? 5 அடி 6 அடி உயரம் கொண்டவர் அல்ல தேவன். நமக்காக இங்க இறங்கினாரு. வானத்தையும் பூமியும் படைத்தவர். அல்லேலூயா.
உங்க பிரச்சனைகள்லாம் அவருக்கு முன்னாடி தூசி. வானத்தையும் பூமியும் படைத்தவர். இந்த சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாயிருந்தால் இதை உண்டாக்கியவருடைய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாயிருக்கும். இந்த பூமியை படைத்தவர், இந்த பூமி இவ்வளவு அகலம் கொண்டதாயிருந்தால் இந்த பூமியை படைத்தவர் எவ்வளவு உயரம் கொண்டவராயிருப்பார். அதனால தான் சொல்றாரு, நான் தங்கி இருக்கும்படி எனக்காக யாராவது நீங்க ஆலயம் கட்டிடுவீங்களா? என்ன சொல்றாரு? என் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் அழகாய் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார், எங்கு ஓரிருவர் கூடி என் நாமத்தினாலே என்னை தேடுவீர்களோ, என்னோடு பேசுவீர்களோ, அங்கு அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு ரகசியங்கள். நீங்க யார் ஓரிருவர் கூடினாலும் அந்த இடத்துல வந்து தங்கிடுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் கையிலே கத்தியை எடுக்கும் வரை ஈசாக்கு கீழ்ப்படிந்தார். அந்த ஈசாக்கத்தான் பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நான் சொல்றேன், உன் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சில்ல, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் சொல்றேன், என்னை நேரடியா நீ அறியாத உன் தகப்பன் சொல்கிறேன், நீ என்ன செய்ய, நீ எங்க போகக்கூடாது, எகிப்துக்கு போகக்கூடாது, நான் சொல்லும் தேசத்துக்கு போ. எல்லாருக்கும் மனசு வலி கஷ்டமாத்தே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவங்க மத்தியில் நான் போகவா, இல்லை அல்லது இந்த இடத்தை விட்டு நான் அங்கே போகவா? தேவன் சொல்கிறார், நான் சொல்லும் தேசத்திலே இரு, அங்கு வாசம் பண்ணு. இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சின்ன சாட்சியோடு உங்களோட பகிரும்படி என் தேவன் இந்த நாளிலே என் இருதயத்திலே ஏவுகிறார். நான் என்னுடைய பழைய வீட்டில் குடியிருந்த பொழுது நீதிக்கு நேராக, அவருடைய சத்தியத்துக்கு நேராக ஒரு நம்முடைய கிறிஸ்தவ பள்ளியிலே படித்ததினாலே இயேசுவை அறிந்து கொண்டவனாய், இயேசுவோடு பேச தெரியாது, இயேசுவை அறிந்து கொண்டவனாய் அவரோடு ஓடிக்கொண்டிருந்தேன். அவர் பேசும் தெய்வம் என்று நான் அறியவில்லை அவரை. இயேசு ஒரு தெய்வம் என்று அறிந்திருந்த காலங்கள். நீதியை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் உலகம் எனக்கு கற்றுத்தந்தது, என் நீதியை உலகம் அநீதியாய் பார்க்க ஆரம்பித்தது. இப்பொழுது நான் சொல்கிறேன், இந்த இடத்திலே உங்கள் முன் நான் பேசும்படி என் தேவனே கிருபை செய்தார். இல்லாவிட்டால் நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. நீதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்போ வசனங்கள் தெரியாது, படிக்கலை. ஸ்கூலில் சொல்லித்தர வசனங்கள் மட்டும் எங்கள் காதில் கேட்கும். ஆசிரியர் அந்த மேடையில் ஒரு சில ஆசிரியர்கள் பாடுவாங்க, குருசினில் தொங்கியே அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டா ஏன்னே தெரியாது, கண்ணீரா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னே தெரியாது, அந்த பாட்டோட ராக என்னை தொடலை, ஆனால் ஏதோ ஒன்று என் இருதயத்தில் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் சொல்றது 6வது படிக்கும் பொழுது, தேவன் நீதியாய் நடக்கும்படி நான் ஓடினேன். ஆனால் உலகம் எனக்கு கற்றுத்தந்தது, நீ நீதிமான் இல்லை, நீ அநீதியாய் செய்கிற என்றது. எப்படி உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லியிருக்கிறாரோ, உங்கள் தலைமுடியிலும் மேலான பகைஞர்கள், விரோதிகள் உங்களுக்கு காரணமே இல்லாமல் உருவாவார்கள் சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தை நான் படிக்கலை, அதனால தெரியாது. அப்ப தேவனை நோக்கி ஓடுகிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிறது, இந்த உசிலம்பட்டியிலே நான் இருக்கக்கூடாது என்று நினைவு கூறும் நாள் வருது. எப்படி பாருங்களேன், இந்த உசிலம்பட்டியில நான் பணி செய்து விட்டு இந்த உசிலம்பட்டியில கால் வைப்பேனால் என் காலும் என் இருதயம் எரிந்து கொண்டிருக்கும், அக்கினியா இருக்கும். இந்த உசிலம்பட்டியை விட்டு நீங்கி போக வேண்டும் என்று, இந்த சொந்த ஊரை விட்டு நான் போக வேண்டும் என்று திட்டமிட்டு என் குடும்பத்தில் பேசி, இல்லை நான் இனிமே இங்கே இருக்க போகிறதில்ல, நாம் எல்லாரும் ஒருமித்து கூடி நாம் வேற ஊருக்கு போயிடுவோம், எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரையும் நான் சமாதானப்படுத்தினேன். ஆனால் தேவன் என்னோடு, அப்பொழுது வேதத்தை வாசிக்கக்கூடிய காலங்கள், வேதத்தை வாசித்துட்டு இருக்கேன், தேவன் என்னோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் அமைதியா இருக்கிறார். நான் கேட்டு பார்க்கிறேன், கடவுளை நான் என்ன செய்யணும்? தினந்தோறும் கஷ்டங்களும் கவலைகளும் விரோதங்களும் நம்பிக்கை துரோகங்களும் சுற்றி வந்தது. ஆனாலும் தேவன் ஒரு காரியங்களை எனக்கு செய்தார். என்ன செய்தார் என்றால், இப்ப ஈசாக்குக்கு செய்ததுதான் எனக்கு செய்தார். பாருங்க, ஈசாக்கு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்களேன். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த தேசத்துல? எகிப்துக்கு போகல. எங்க போனாரு பாருங்க, பெலிஸ்தர் இருக்கும் தேசத்துக்கு அனுப்புனார்.
அங்க போய் விதை விதத்தானா, எத்தனை மடங்கு அறுவடையா? ஒன்று கூட சோடை போல 100 மடங்கு அறுவடை. இதையெல்லாம் யார் பார்த்தாவான்? சுற்றியுள்ள பெலிஸ்தர்கள் பார்த்தாங்க. இங்க வர்ற வெளியூர்காரை ஒருத்தர் வந்து நம்ம ஊர்ல நமக்கு முன்னாடி பயிர் பண்ணி அவன் 100 மடங்கு அறுவடை செய்கிறான் என்றால் மகிழ்ச்சியாக வந்து உங்களுக்கு சந்தனம் கொடுப்பாங்களா? இல்லை மகிழ்ச்சியாக வந்து உங்களை பார்ப்பாங்களா? இல்லை. உடனடியாக அந்த அவங்களெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்களாம். நீ பெரிய ஆளாயிட்டு இருக்க, அதனால் நீ என்ன செய்யணும், இந்த இடத்த விட்டு அகன்று போ, வேகமா நீ போயிரு, உனக்கு எனக்கு சிக்கல் வரக்கூடாது என்று சொல்லி அவனை விரட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஈசாக்கு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஆபிரகாம் வெட்டின துறவு என்றால் கிணறு, அந்த ஆழமான அந்த கிணறை தோண்டுகிறார். ஏன்னா நல்ல இடத்துல இருந்து தன் விதை விதைத்த இடத்தை விட்டு அவங்க அகற்றினோடனே அவன் ஓடி வரான். கர்த்தர்ட்ட முறையிட்டு இருப்பான்ல ஈசாக்கு, கடவுளே அப்பயே நான் சொன்னேன், என் மனசுல யோசித்தேன், நான் எங்க போயிருக்கணும், எகிப்துக்கு போயிருக்கணும், ஆனால் தேவன் கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு, உன்னுடைய இழப்புக்கு 100 மடங்கு பலனை அவர் தர வாய்ப்பு இருக்கு. அவர் எப்பொழுதும் உறுதி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இழப்பு எதுவோ, உன் செருப்பு தேய்ந்து போயிருந்தாலும், உன்னுடைய செருப்பு தேய்ந்து அவருடைய காரியங்களுக்காக நீர் ஓடி இருந்தால் 100 மடங்கு பலன் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பலன் கொடுக்கிற தேவன். அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்க ஆபிரகாம் வெட்டின துறவு இருக்கு, அதை தோன்றுறாரு. தோண்டினோடனே அவங்க திருப்பி வந்து இந்த கிணறு எங்களுடையது, எங்க எல்லைக்குள்ள இருக்கு, அதனால நீ எடுக்க கூடாது, மூடி போட்டாங்க. 2 முறை அதே மாதிரி செய்தார், அங்கேயும் மூடி போட்டாங்க. ஈசாக்கு செல்கிறார், ஒரு எல்லை தாண்டி இன்னொரு இடத்துக்கு செல்றார். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கடவுளே, ஏன் டாடி என்னைய போய் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க? நிறைய பேர் கிறிஸ்தவத்துக்குள்ள வரும்பொழுது இந்த கஷ்டத்திற்காகவே கிறிஸ்தவத்தில் தூரமா இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து எனக்கு பிடிக்கும், அவர் பின்னாடி போக நான் விரும்பினா அவரை போலவே என்னையும் ஆணியில் அடிக்கிறார்கள், உலகம் என்னையும் ஆணியில் அடிக்குது, என்னால் பொறுத்துக்கிற முடியலன்னு சொல்றாரு. அப்ப 2 இடத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்களா, 20ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல அங்கேயும் போய் 2 இடத்த தோன்றுறாரு. அங்கேயும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த ஒரு துறவுக்கு பேர் என்ன வைக்கிறாருன்னா, அந்த எதிர்ப்பு தெரிவிச்சனால அந்த துறவுக்கு பேர் ஏசேக்கு. என்ன பேரு? ஏசேக்கு. இன்னொரு துறவை தோன்றார், அதையும் வந்து மூடுறாங்க. இது எங்க எல்லைக்குள்ள இருக்குன்றாங்க. அந்த துறவுக்கு பேர் சித்னா. இது எங்கேயும் ஞாபகம் இருக்கா? சரி. பின்பு அவ்விடத்துக்கு பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. போய் அங்க ஒரு கிணறை வெட்டுறாரு. ஏன்னா பயிர் பண்ணணும், வாழணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், தன் உழைப்பை செலுத்துகிறார். அங்கு என்ன வரலையாம், யாருமே வந்து நிக்கலையாம். 2 இடத்துல மூடி போட்டவங்க வந்து நிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, 22ஆம் வசனத்தை வாசிங்களேன் திரும்பவுமா. 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா, ரெகபோத் என்று பெயரிட்டார். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் இந்த இடத்துல இருந்து நான் வெளியே போகணும்னு நினைக்கும் பொழுது தேவன் சொன்னாரு, தேவன் சொல்லி என் உறவினர்கள் மூலமா ஒரு காரியத்தை செய்தாரு. எனக்கு ஏற்கனவே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். எப்படின்னா, நல்லா கேளுங்களேன், இந்த ஊரை விட்டே போகணும்னு நினைச்சவனுக்கு 10வது வார்டு என்னுடைய வார்டு, 11வது வார்டாவது மாத்திருக்கலாம்ல. நீ அதே 10வது வார்டா 2 தெருவு தள்ளி வீடாம். எப்படின்னு பாருங்க. தேவன் ஒரு இடத்தை காமிச்சார். அது எனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த இடம், என் தாயின் மூலமாக பெறப்பட்டிருந்த இடம். அந்த இடத்த காமிச்சு நீ அங்கே போண்டாரு, நான் அந்த ஊரை விட்டு போறேனே அப்படின்னு சொல்றேன். இல்லை, நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்றாரு. சரி, நான் போறேன், ஆனா எனக்கு ஒரு காரியம் நீங்க செய்யணும்னு நான் சொல்லி கேட்டேன். ஏனென்றால் இந்த பழைய வீட்டில் நான் போர் போட்டேன், 2 போர்லையும் தண்ணி இல்லை. 2 போர்லையும் தண்ணி இல்லை. ஒரு போர் நான் போடும்போது நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், வெறும் புகையா போச்சு. எவ்வளவோ செலவழிச்சேன், 50,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சேன். அந்த 2 போருமே வேஸ்ட் ஆயிடுச்சு டாடி. நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லிக்கல, ஒரு சின்ன கீழ்ப்படுதல் எனக்குள்ள இருந்ததுனால அவர்கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன். தேவன்கிட்ட நான் முறையிடுறேன். அப்ப சொல்றேன் அவர்கிட்ட, தேவனே எனக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா அங்க நான் போவேனே. என்ன அப்படின்னு பார்த்தா, எதுல நான் அலர்ஜியா இருக்கணும்? இந்த போர்வெல்லை பார்த்து அலர்ஜி, தண்ணீர் இல்லை என்றால் அலர்ஜி. அதற்காக அநேக நேரம் எங்கெங்கேயோ போய் தண்ணி பிடிச்சிட்டு இருந்த காலம். அப்ப நான் சொல்றேன், நீங்க தான் சொல்றீங்கன்னா அந்த இடத்துல போர் போடணும். ஃபர்ஸ்ட் அந்த போர் 200 அடிக்குள்ள தண்ணீர் கிடைக்கணும். தண்ணீர் கிடைச்சு அந்த போர் போட்டு முடிச்சோடனே என்னுடைய செலவு பாதி தான் இருக்கணும். எப்படி பாருங்க சேலஞ்ச் அவர்கிட்ட.
எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம்னு. என் சேலஞ்செல்லாம் எப்படி இருக்கு, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும். 400 அடி போகிற போட்டில் தூசியாக போயிடுச்சு. நான் கேட்குறது 200 அடிக்குள்ளே தண்ணி வரணும், எனக்கு 50,000 ரூபா நான் வேஸ்ட்டாக செலவழிச்சேன், அதில் பாதி தான் வரணும், இதை செஞ்சுருங்க, நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு. ஆஃபீஸுக்கு போயிட்டேன். எங்கள் உறவினர்கள் வந்து போர் வண்டியை கூப்பிட்டா போர் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூப்பிடக்கூட எனக்கு மனசு இல்லை, அவ்வளவு வேதனை. நான் இங்கேருந்து ஓடிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு ஃபோன் கால் வருது. என்னுடைய அங்கிள் அடிக்கிறாரு. அடித்து போர் போட்டுட்ருக்கடா, எவ்வளோ மாமா தண்ணி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். 120 அடியில் தண்ணி வந்துருச்சுடா. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பதக்குன்னுது. என்னடா சொன்னதை செஞ்சிட்டு இருக்காரு, அப்போ நம்மளை இங்கே விட்டு போக விட மாட்டாரா? மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுச்சு. போக விட மாட்டாரா? நம்மளை இந்த பூமியிலே இருக்க வைக்க போகிறாரா? கஷ்டமான இடமா இருக்கே, எனக்கு அக்கினியாக இருக்கே, வேதனையாக இருக்கே, நம்பிக்கை துறைகளாக என்னை சுற்றி இருக்காங்களே, நான் விழுந்து போகும்படி எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்களே, என் உயிர் இந்த பூமியிலே போகும்படி காத்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அமைதியாக இருந்துட்டு ஈவினிங் முடிச்சுட்டு வந்து இருட்டின பிறகு வர்றேன் வீட்டுக்கு. வேகமாக வந்திருக்கணும்ல, ஒரு போரில் தண்ணி வந்துருச்சுன்னா வந்து எவ்வளவு சந்தோஷமாக பார்க்கணும். இருட்டின பிறகு வர்றேன். எங்கள் மாமாட்ட கேட்குறேன், எவ்வளவு செலவழிஞ்சிச்சின்னு சொல்லி கேட்குறேன். நான் நினச்சது போலையே, நான் கேட்டுக்கொண்டது போலையே, நான் செலவழிச்சதில் பாதி தான் அந்த போர்வெல்காரர் வாங்கினாரு. ஏனென்றால் அதற்கு மேலாக போர் அந்த இடத்துல போட முடியல. அந்த தண்ணீரோட எஃபெக்ட் என்ன செய்யுது, எங்களை போரை போட விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னுடைய செலவு நான் எவ்வளவாய் செலவழிச்சனோ அதில் பாதியை கரெக்டாக கொடுக்க வச்சிருந்தார். அல்லேலூயா. பாருங்களேன், தேவன் சொன்னால் சொன்னது தான். அப்போ நான் அந்த இடத்துல குடியிருக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் தானே காட்டிட்டார், அவர் என்னை என்ன செய்வார், வாழ வைப்பார் என்று குடியிருக்க ஆரம்பித்தேன். தேவன் மகிமையாய் செயல்படுகிறார். உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார். அழகா நம்முடைய இவர் பாடிருக்க பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணும். இசைக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது, மகனே ரெகோபோத் தொடங்கி விட்டது. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து செல்லுங்கள். அவர் ஜெய கிறிஸ்து உங்கள் வழிகளை மறக்கவே மாட்டார், ஜெயம் கொடுப்பார். ஆமென். மலர் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? தேவனுடைய வார்த்தைக்காக அன்பு சகோதரன் மூலமாக இந்த காலை வேளையிலே ஈசாக்கோடு இருந்த ஆண்டவர் உடன்படிக்கை செய்து அதை நிறைவேற்றின ஆண்டவர் ஈசாக்கு கீழ்ப்படிந்த போது ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை நினைவு கூர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏசேக்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சித்னா என்றோடு முடிந்தது, ரெகோபோத் தொடங்குகிறது. கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்தும். நல்ல உற்சாகமாக பலி செல். ஏசேக்கு போனதால கவலையே இல்லை, சித்னாவும் முடிந்ததால கவலையே இல்லை, இடம் கொண்டு நாம் பெருக நினைச்சதுனால ரெகோபோத்தை தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்லை, சித்னாவும் போனதால கவலையே இல்லை, இடம் கொண்டு நாம் பெருக நினைச்சதுனால ரெகோபோத்தை தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா. இன்றைக்கு நன்றி சொல்லி துதிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற ஏசேக்கு சித்னா முடிய நன்றி நன்றி தேவா. நன்றி கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. சொல்லுமா? நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபைகளில் மகிழுகிறோம் ராஜா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கேட்ட சத்தியத்தின்படி உடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏசேக்கு வாக்குவாதங்கள், போராடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இல்லாமல் போவதாக, செயலிழந்து போவதாக. எதிர்க்கிற கூட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே செயலிழந்து போவதாக. எதிர்ப்பின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு ரெகோபோத்தை கட்டளையிடுவீரா, ஒரு இடம் உண்டாக செய்யும்படி
சிறந்ததை கொடுத்து, சிறந்த இடத்தை கொடுத்து, சிறந்த ஸ்தானத்தை கொடுத்து, சிறந்த மேன்மையை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். தொழிலில் போராடுகிற ஆவிகள் விலகட்டும், வாக்குவாதம் பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும், குடும்பங்களிலே வாக்குவாதம் பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். சமாதானத்தின் தேவன், இந்த உலகம் தர முடியாத சமாதானம், பகையை நடுச்சுவரை ஆண்டவரை தகர்த்து சிலுவையிலே ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றுக்கொண்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா வாக்குவாதங்கள், எல்லா விதமான எதிர்ப்புகளுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டாக்க ஜெபிக்கிறேன். இடம் கொண்டு பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. அற்புதமான வழியை திறந்தல்ல சுவாமி. கண்ணீர் சில வேளையில கதறி அழுகிற நிலைமைகள் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி வழியை திறப்பதற்காய் நன்றி. எழுதப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே செய்தி கொடுத்த அன்பு தம்பி அருணோதயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தொழிலையும் அவருடைய வேலையிலும் உடைய கரம் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உடைய வல்லமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே இயேசுவுக்கு சித்தனா முடியட்டும். ரெகோபோத் இந்த நாள் முதல் கொண்டு தொடங்குவதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விவசாய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் விவசாயம் செய்வதற்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நன்மையினால் நிரப்பி கர்த்தர் உம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கூட்டத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல